ஏ பிள்ளைகளா, இந்த சோறு சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க டீ, அப்பதான் நல்லா இருக்கும். ஏமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இந்த சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்குமா. மருமவளே, நீ செய்யற சாம்பார் சோறு மாதிரி தான் இருக்குமா, நல்ல அருமையா இருக்கு. இன்னைக்கு பட்டாம்பூச்சி பார்த்தது நல்லா இருந்துச்சுல்ல. ஆமாங்க, சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பட்டாம்பூச்சின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இன்னும் பெங்களூர்ல இத மாதிரி நிறைய இடம் இருக்கு. தலைவர் எங்கெல்லாம் சுத்தி காட்ட போறாருன்னு தெரியல. எப்பா எனக்கு போட் ஹவுஸ்ல போய் தங்கணும்னு ஆசையா இருக்குப்பா. தலைவர் அங்கிள் கூட்டிட்டு போவாரா? கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காருமா, பேசி வச்சிருக்காராம். போட் ஹவுஸ் முதலாளிக்கிட்ட இங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. டைம் கிடைச்சா கூட்டு போவாரு. எத்தே இங்க பாருங்க, தட்டு நிறைய சோறு. ஆமா மருமவளே, வா இன்னைக்கு போய் நல்லா தின்னு ஒரு புடி பிடிச்சிடலாம். எத்தே என்னத்தே இவ்வளவு சோறு வச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கறி வாடையே காணும். மாலா, அத்தை பாட்டி வாங்க உட்காருங்க. லட்சுமி அக்கா, என்ன எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிரியாணி வாடையே காணும். ஏட்டி என்ன பிரியாணி அது இதுன்னு வளரிக்கிட்டு இருக்க, நாங்க எங்க பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்கோம். ஏக்கா நீங்க பிரியாணி திங்கலையா, அப்ப நீங்க சாப்பிட்றது என்ன சோறு? ஏட்டி எங்க வீட்டுக்காரு இந்த ஊர்ல ஏதோ ஃபேமஸான சாப்பாடுன்னு வாங்கிட்டு வந்தாரு டி, ஏதோ பிச்சு போட்ட சோறு என்னமோ சொன்னாரு, என்ன பேருன்னு வாயில வர மாட்டேங்க. ஏட்டி லட்சுமி, பிசி பேலா பாத்து. பாத்தோ வாத்தோ ஏதோ ஒண்ணு, பேரு வாய்க்குள்ள நுழைய மாட்டேக்கி, ஆனா டேஸ்ட்டை பார்த்தா நம்ம ஊர் சாம்பார் சோறு மாதிரி தான் இருக்கு. என்னது சோத்துல சாம்பாரா? அட கொடுமையே, நான் பிரியாணி திங்கல வந்தேன், இந்த குடும்பம் என்ன இப்படி இருக்கு, சோத்துல சாம்பார் ஊத்தில தின்னுட்டு கிடக்கு. நான் என்ன செய்வேன் இப்போ, பிரியாணி கிடைக்காதா எனக்கு? எத்தே சோத்துல சாம்பாரத்தே, சாம்பாரு கறி கிடக்க வேண்டிய இடத்துல முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் கிடக்குத்தே, நம்மளுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது, வாங்க நம்ம வேற எங்கேயாவது போயிருவோம். என்ன மருமவளே இது, உன் கூட ஒரே ரோதனையா இருக்கு. அந்த புளிச்ச தயிர் சோறையே தின்றுப்பேன், அதையும் திங்க விடாம பிரியாணி தாரேன்னு கூட்டிட்டு வந்து இப்படி தெரு தெருவா அலைய விடுதியே. எத்தே நான் என்னத்தே பண்ணுவேன், பிரியாணி திங்கலான்னு தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன், இந்த கொடுமையெல்லாம் என்னால தாங்கவே முடியலத்தே. வாங்க நம்ம வேற எங்கேயாவது போய் பிரியாணி திம்போம். அந்த நெட்டச்சி இருக்கால, அவ ஒரு பிரியாணி பைத்தியம், அவ பிரியாணி தான் திம்பா, வாங்க அவட்ட போய் பிடுங்கி திம்போம். சரிட்டி, உன் பின்னாடியே உன்னைய நம்பிக்கிட்டு அலையுதேன், வா போய் பார்ப்போம், அதையும் பார்த்துட்டு வந்துருவோம். ஏட்டி மாலா, என்ன நீங்களே வந்தீங்க, நீங்களே பேசுனீங்க, கிளம்பிட்டீங்க. சோத்துல சாம்பார் ஊற்றி திங்கிறவங்க கிட்டலாம் நாங்கள் பேசுறது கிடையாது, நாங்கள் போயிட்டு வாரோம். என்ன டீ மெண்டல் மாதிரி உளறிட்டு போற? ஏ கடவுளே, பசிக்கிற பசியில இவங்க சொன்ன மாதிரி உண்மையாவே மெண்டல் பிடிச்சி அலைவோம் போல. பிரியாணி பிரியாணி, அருமையான பக்கெட்டு பிரியாணி. நான் திம்பேன் பிரியாணி, கறியையும் திம்பேன், அதில் இருக்கிற எலும்பையும் திம்பேன், எல்லாத்தையும் திம்பேன், ஒரு எலும்பு கூட விட்டு வைக்க மாட்டேன், நல்லா தின்றுவேன். எல்லாரும் சாப்பிடுங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நல்லா அள்ளி சாப்பிடுங்க. சம்மந்தி, பிரியாணி நல்லா அருமையா இருக்கே, எங்க வாங்குனீங்க? இந்த தோட்டத்துக்குள்ளேயே ஒரு கடை இருக்கு சம்மந்தி, அங்க நல்ல பிரியாணி சுட சுட வித்துக்கிட்டு இருக்காங்க, அங்கதான் வாங்கிட்டு வந்தேன். மாமா, இந்த ஊர்லயும் நல்ல டேஸ்டா பிரியாணி கிடைக்க, நம்ம ஊர் மாதிரியே எங்கேயும் நல்லா இருக்கு. சரியாத்தான் சொன்னீங்க மாப்பிள்ள, நம்ம ஊரு பக்கத்து ஊருக்காரு தான் இங்க கடை வச்சிருக்காரு, அதனாலதான் பிரியாணி நல்லா இருக்கு. சம்மந்தியம்மா, சாப்பாடு நல்லா அருமையா இருந்துச்சுல்ல? ஆமா சம்மந்தியம்மா, நான் நல்லா ஒரு பொடி பிடிச்சிட்டேன், சூப்பர் சாப்பாடு, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டேன். டேடி நைனா, வாங்கினதே வாங்கினீரு, 2 பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கலாம்ல, நான் ஒன்று சாப்பிட்ருப்பேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சாப்பிட்ருப்பீங்கல்ல, எனக்கு காணவே இல்லை தெரியுமா? அப்படியா தங்கம், உனக்கு காணலையாக்கும், அப்பா மறந்து போய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேம்மா, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம்மா, ரூமுக்கு போனோடனே உனக்கு இன்னொரு பக்கெட்டு பிரியாணி வாங்கி தந்துருதேன். எப்பா, ஒரு பக்கெட் பிரியாணியை 6 பேர் சேர்ந்து தின்றுருக்கு, அது 15 பேர் சாப்பிட்ற பெரிய பக்கெட்டு, அதையே நம்ம 6 பேர் தான் சாப்பிட்ருக்கோம், இவ தான் அவ்வளோத்தையும் தின்றுருக்கா, இதுவும் காணாதுன்ட்டு இன்னொன்று கேட்கா, இவங்க அப்பாவும் வாங்கி தாரேங்காரு, என்ன குடும்பம்டா சாமி. எத்தே இங்க பாருங்க, இங்கதான் கறி வாசம் வருது, நான் சொன்னேன்ல இங்கதான் பிரியாணி இருக்கும்னு, வாங்க போய் சாப்பிடுவோம். ஆமா மருமவளே, நீ சொன்னது உண்மைதான், கறி வாசம் நல்லா அடிக்கி, வா போய் திம்போம். என்னை விட்டு உயிர் போனாலும் பிரியாணி உன்னை விட்டு நான் போமாட்டேன், சத்தியமாய் சொல்லுறனே உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்ன கொடுமை இது, கறி வாசம் வந்துச்சு, இங்க பிரியாணியே காணும். மாலாக்கா, பிரியாணி தேடியே வந்தீங்க, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோமே, இப்போ தான் காலி அனுச்சி, பக்கெட்டு தான் ஓரமாக கிடக்கு பாருங்க, எனக்கு தான் காணவே இல்லை தெரியுமா? எங்கள் டேடி நைனா ரூமுக்கு போனோன்னே எனக்கு இன்னொரு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு.
எத்தே மோசம் போயிட்டோம் தே, மோசம் போயிட்டோம். நம்மளுக்கு இன்னைக்கு பிரியாணியே கிடைக்கல. நம்மளுக்கு கிடைக்கல தே, கிடைக்கல. எல்லாரும் பிரியாணி திங்காங்க, நம்மளுக்கு மட்டும் பிரியாணியே கிடைக்கல. அடி பொடி கூறுகட்ட குக்கரு, உன்னைய நம்பி நான் அலைஞ்சேன் பத்தியா? என்னைய செருப்பாலையே அடிக்கணும். ஏன் அவன் வாங்கி கொடுத்து அந்த புளிச்ச தயிர் சோறையே தின்றுப்பேன். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தங்குன்னு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுனுச்சான். அது மாதிரி இருக்கு. உன் கூடயே அலைஞ்சதுக்கு எனக்கு கால் வலி வந்ததுதான் மிச்சம். நான் போய் என் அவன்கிட்ட புளிச்ச தயிர் சோறை வாங்கி தர சொல்லி திங்க போறேன். எத்தே பசி தாங்க முடியல தே, மயக்கமா வருது. ஏதாட்டும் ஒண்ணு பண்ணுங்க தே. வாட்டி போவும், ஏதாவது சோறு கிடைச்சா திம்பும் வா. நெட்டம்மா என்ன இவங்க வந்தாக? அவங்களா பேசிக்கிட்டு அவங்களா கிளம்பி போயிட்டாங்க. பிரியாணி திங்கலான்னு வந்திருப்பாங்க ராமு, காலி ஆயிட்டுல அதான் போயிட்டாங்க. எனக்கே காணலன்னு நானே கடுப்புல இருக்கேன். இவங்களுக்கு வேற பிரியாணி கொடுக்கணுமா? சரி, எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. மற்ற இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்ல, பார்த்துட்டு கிளம்புவோம். பிற தலைவர் வேற வாங்க வாங்கம் பாரு. பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு, ரயிலுக்கு நேரம் ஆயிட்டும் பாரு. சீக்கிரம் கிளம்புங்க. சரி சம்மந்தி, வாங்க போவோம். போனதே போனதே என் பிரியாணி போனதே. எத்தே என்னத்தே இப்படி ஆயிட்டு? போட்டி விளங்காதவளே, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? உன்னையும் உன் பிரியாணியையும் நம்பி ஏன் அவன் வாங்கிட்டு வந்த புளிச்ச தயிர் சோறையும் விட்டுட்டேன். அதையாட்டு தின்றுக்கலாம். என் நிலைமை இப்படி ஆயிட்டு. ஏதாட்டு பேசுனேன்னு வச்சுக்கோ, ஏன் கொலை பசியில இருக்கேன். உன்னையும் சேர்த்து கடிச்சு தின்றுவேன். எத்தே நான் என்னத்தே செஞ்சேன்? ஒரு பிரியாணி திங்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? பிரியாணின்னு அந்த வார்த்தையே மறுபடியும் சொல்லாதட்டி. காதுக்குள்ள ஊசியை வச்சு குத்துற மாதிரியே இருக்கு. ஆண்டி மாலாக்கா 2 பேரும் நல்ல வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டு மல்லாக்கா படுத்துட்டீங்க போல. யாரது? குரல் மட்டும் கேக்கு, கண்ணே திறக்க முடியலையே. ஆளு யாருமா? பசியில கண்ணு தெரிய மாட்டேக்கி. மாலாக்கா நான் தான் சிம்ரன். கண்ணை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பிரியாணி சாப்பிட்டீங்க போல. எனக்கே 3 பார்சல் தான் பிரியாணி கிடைச்சது. சே, உங்க கூட வந்திருந்தேன்னா நானும் நிறைய சாப்பிட்டுருப்பேனே. சே, நான் மிஸ் பண்ணிட்டேனே. என்னது 3 பார்சல் பிரியாணி தின்னியா? ஆமா ஆண்டி, ஆரஞ்சு மண்டையை வாங்கி கொடுத்தான். எத்தே நம்ம மோசம் போயிட்டோம் தே, மோசம் போயிட்டோம். அடி பாவி சிம்ரன், 3 பார்சல் பிரியாணியை மூச்சு முட்டை தின்னியே. ஒரு ஃபோன் அடிச்சு எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நாங்களும் வந்திருப்போம்ல. எனக்கே காணல. நானே இப்போ பிரியாணி காணாம ஆரஞ்சு மண்டையிட்ட பப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் போய் வாங்க போயிருக்கான். அதான் வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்துட்டு போயிருவோமேனு வந்தேன். சரி போயிட்டு வரட்டா? நான் போய் பப்ஸ் திங்க போறேன், சூடு ஆறிரும். மர்மோளே, எனக்கு லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. எத்தே என்னத்தே சொல்றீங்க? பிரியாணி திங்காம செத்து போயிடாதீங்க தே. அடி பொடி விளங்காதவளே, நானே பசி மயக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். செத்துருவேங்க. என்ன மாமியார் மருமவளும் வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. என்ன செல்லத்தாயி, உன் மவன் பிரியாணி வாங்க போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்ச. பிரியாணி வாங்கிட்டு வந்தானா? நல்லா தின்னுட்டு வந்துட்டியா? அந்த கொடுமையை ஏன் கேட்க மங்கம்மா? ஏன் அவன் ஆரஞ்சு மண்டையை அந்த விளங்காத பையன் இருக்கால, அவனை போய் நான் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னா அவன் என்னமோ வரட்டியை வாங்கிட்டு வந்து கொடுத்து தின்னுங்கான். போல உன் வரட்டியை நீ ஒன்று தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். வரட்டியை போய் மனுஷன் திங்க முடியுமா? ஐ ஜாலி ஜாலி. உங்களுக்கும் பிரியாணி கிடைக்கலையா? எங்களுக்கும் பிரியாணி கிடைக்கல. நீங்களும் எங்க கூட்டத்துல சேர்ந்துருங்க, ஜோடி போட்டுக்கிடுவோமா? என்னட்டி ஒத்த ரோசா உளறிக்கிட்டு இருக்க? என்னத்த சொல்ல செல்லத்தாயி, அது ஒரு பெரிய கதை. செல்லத்தாய் பாட்டி, நம்மளாம் யாரு தெரியுமா? பிரியாணி கிடைக்கலனாலும் வேற எதையும் சாப்பிடாம பிரியாணி கிடைக்கிற வரைக்கும் மயக்கமே வந்தாலும் பசியோட காத்திருப்போர் சங்கம். ஏம்மா எல்லாரும் சீக்கிரம் ஏறுங்கம்மா, ட்ரெயின் கிளம்பிட போகுது. என்ன சீட்டையே காணும், நம்ம எங்க உட்கார? சரி உங்களுக்குள்ளேயே அப்படியே உட்காருவோம். எம்மா யாத்தே. யோ கிழவா, எதுக்கியா கட்டைய கொண்டு மண்டையிலே அடிச்சிரு? ஒழுங்கா அங்கிட்டு போய் தூர போய் உட்காரு. நான் மங்கம்மா காண்டி இடம் பிடிச்சு வச்சிருக்கேன். போட்டி தூர. என்னது போட்டி தூரையா? மங்கம்மான்னு குவாட்டி பிடிச்சு அலைய போறீரு கிழவா. ஏம்மா எவ்வளவு நேரமா ஆக்குறீங்க? சடன்னு ஏறுங்கம்மா, 2 நிமிஷத்துல வண்டி எடுத்துருவான். என்ன அலெக்ஸ் அண்ணே, இப்படி கொண்டு வந்து பொம்பளைங்க கூட்டத்துக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. பின்னாடி எதுவும் சீட்டு காலியா இல்லையோ? நம்ம வேணா அங்கிட்டு போயிருவோமா? கூட்டமா கிடக்கு தம்பி, சீட்டுக்கு எங்க போக? கிடைச்ச இடத்துல உட்காருவோம். எல்லாம் நம்ம குடும்பம் தானே. மங்கம்மா வா வா, இங்க வந்து உட்காரு. உனக்காண்டிதான் இடம் பிடிச்சு வச்சு காத்துக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் வா, இங்கனுக்குள்ள வந்து உட்காரு. ஏடுபட்ட பைய சீட்டுல இடம் பிடிச்சி வைக்காம தரையில இடம் பிடிச்சி வச்சிருக்கான். இதுல பெருமையா உனக்கு இடம் பிடிச்சி வச்சிருக்கேன், வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அலைதான். எவ்வளவு இடம் கிடக்கு, இப்படி காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் வந்து உட்கார்றாளுங்களே. சீ, எங்கயாட்டு போய் உட்காருங்கடி, காலுக்குள்ளேயே வந்து இடிக்காதீங்க. லட்சுமி கோய், இளிச்ச கோய், சீக்கிரம் ஏறுங்க, வண்டி கிளம்ப போகுது.
லட்சுமி சீக்கிரம் ஏறி வாட்டி, வண்டி கிளம்பிட போகுது. எங்கேயாவது ஊர் தெரியாத பாச தெரியாத ஊர்ல உன்னைய தொலைச்சிட்டு நான் தேட முடியாது. சீக்கிரம் ஏறி வந்துரு. வந்துட்டோம் வந்துட்டோம். அதுக்குள்ள எப்பா லட்சுமி லட்சுமின்னு ஏழை விடுதீங்களே. ஏக்கா சீக்கிரம் உட்காந்துருங்கக்கா, ட்ரெயினை எடுத்துட்டா. விழுந்துட போறீங்க. ட்ரெயின் போற வேகத்துக்கு கீழே தான் விழுவீங்க. சீக்கிரம் உட்காந்துருங்க. டாடி நைனா ஏறிட்டீரா இல்லையா? தங்க பிள்ளை, நான் ஏறி உட்காந்துட்டேம்மா. அம்மா, உங்க அத்தை, மாமா எல்லாரும் உட்காந்தாச்சுமா. நீ நல்ல வசதியா உட்காந்துருக்கியா? ஆ, நாங்களாம் நல்ல ஜம்முன்னு உட்காந்துருக்கோம் நைனா. யாத்தே இருட்டி போச்சே, கண்ணு தெரிய மாட்டேக்கே. இப்ப என்ன செய்ய? ஏறி உட்கார்ந்துட்டோம், திடீர்னு கண்ணு தெரியாம போயிட்டு ராத்திரி ஆயிட்டு போல. சரி, ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிடுவோம். இவளுகெல்லாம் பார்த்தாளுங்கன்னா ஏதாட்டும் ஒண்ணு சொல்லிட்டு கிடப்பாளுக. நம்ம கண்ணாடியை போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிடுவோம். என்ன பாட்டி இருந்தாப்புல திடீர்னு கண்ணாடியை தூக்கி கண்ணில் மாட்டிட்டு கிடக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பு, வண்டியில லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல, பாட்டிக்கு கண்ணு கூசும் பார்த்துக்கோ. அதுக்கு தான் கண்ணாடியை போட்டிருக்கேன். அப்படியா பாட்டி? சரி சரி போட்டுக்கோங்க. ஏல மவனே, என்ன இந்த ரயில் இப்படி ஏரோப்ளேன் மாதிரி இவ்வளோ வேகமா போகுது? ஏம்மா இது மெட்ரோ ரயிலுமா, இப்படித்தாம்மா ஸ்பீடா போகும். அது எந்த போக்குலையோ போட்டும், வண்டியில சம்சா வடையெல்லாம் விற்க வருவாங்கல்ல, 2 சம்சாவும் 2 வடையும் வாங்கி வை அம்மாக்குன்னு. ரொம்ப பசிக்கி. மத்தியானம் தான் பிரியாணி வாங்காம 2 வரட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்த. அதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிட முடியாது. வரட்டையை மனுஷன் திம்பானா? சம்சாவும் வடையும் வரும், அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருன்னு. ஏம்மா இந்த ரயிலில் அதெல்லாம் விற்க மாட்டாங்கம்மா. ஏன் பேதியில போவான்? நீ எல்லாம் ஒரு பிள்ளையால பெத்த தாய்க்கு ஒரு வடை வாங்கி கொடுக்க இப்படி கணக்கு போடுதியே. மத்தியானம் என்னென்ன வரட்டையே வாங்கி தார, இப்போ வடை வாங்கி தானே விற்காதுங்க. ட்ரெயினில் வடை விற்காதோல, யாரில் ஏமாத்த பார்க்க? மண்டையை உடச்சிருவேன். போய் ஒழுங்கு வடை வாங்கிட்டு வாழ. ஏ கடவுளே, இந்த அம்மாக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க? மெட்ரோ ரயிலில் வடை எங்கே விற்பான்? தலைவரே, நம்ம எல்லாரும் ரயில்ல வந்துட்டோம். பிள்ளைகள் எல்லாரையும் பஸ்ல டிரைவர் கூடயும் உங்க பையன் கூடயும் அனுப்பி விட்டோம்ல. பிள்ளை எல்லாம் ரூமுக்கு போய் பத்திரமா சேர்ந்துட்டாங்களான்னு பார்க்க சொல்லுங்க. போன் அடிங்க தலைவரே. ஏம்மா நம்ம கிளம்பும் போது தானே அவங்களும் பஸ்ஸில் கிளம்புனாங்க. ரூமுக்கு போயிட்டு ஏன் அவன் ஃபோன் அடிப்பாம்மா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, பிள்ளைலாம் பத்திரமா தான் இருக்கும். ஆட்டும் தலைவரே, பத்திரமா இருந்தா சரிதான். ஏன் அவ கூட போயிருக்காள்ளட்டி, பத்திரமா பாத்துக்கிடுவா. பிரியாலும் போயிருக்கா, அவங்க எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளை பாத்துக்கிடுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிக்கா, இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிடணும்ல, கொஞ்சம் கவலையா இருக்குக்கா. பொக்கவாய் ராமு, ட்ரெயினுக்குள்ள கிடைக்கிறா? சத்தத்தையே காணும். நெட்டம்மா, இங்கே தான் ஒரு வாரமா உட்காந்துருக்கேன். ஆ சரி, அங்கனே ஒரு வாரமா கிடங்க, போகும்போது கூட்டு போறேன்.